இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட எங்கேயாவது எனக்கு கட்டட ஆலயத்தை கட்டுங்க, இல்லை ஆலயத்தை கட்டுங்க, கோவிலை கட்டுங்கன்னு கேட்டாரா? உங்கள்கிட்ட கேட்டாரா? அவர் கேட்காத போது நீங்க பெரிய உத்தமர்கள் மாதிரி அவருக்குன்னு ஒரு ஆலயத்தையும் அவருக்குன்னு ஒரு கோயிலையும் கட்டி நீங்க உத்தமர்னு நீங்க காமிக்க போறீங்களா? அப்படி உத்தமரா இருக்கிறவங்க நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. அதில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் கட்டட ஆலயத்தை அப்படின்னா ஏன் கட்டி வைக்காங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டு. ஏன்னா ஆலயத்தை கட்டினாதான், கட்டடத்தை கட்டினாதான் பணம் வரும். அதுக்கு தான் அவங்க வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை மாதிரி வெள்ளை அங்கி போட்டுக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால விசுவாசிகளை ஒவ்வொருத்தனையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. வெள்ளை அங்கி போட்டுட்டு எவன் போறானோ, இல்லை வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எவன் போறானோ அத்தனை பேரும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெளியே தான் வெள்ளை, உள்ள ஃபுல்லா அந்த எலும்புகள் தான், எலும்பு கூடுகள் தான் இருக்கு. அப்படிப்பட்டவன் தான் அவன். எதுக்கு அந்த வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி கட்டி ஆலயத்தை கட்டி வச்சிருக்கானா? உங்கள்கிட்ட இருந்து பணத்தை கறக்கிறதுக்கு தான், உங்களை ஏமாத்துறதுக்கு தான், உங்களை அடிமையாக்குறதுக்கு தான் வாரான். அதனால இயேசு கிறிஸ்து எனக்கு அவருக்குன்னு ஒரு கோயிலை கேட்கவே இல்லை. அதனால இவருங்க கெட்டி வச்சுட்டு இயேசு கிறிஸ்து வந்து உட்காரன்னா அவர் எப்படி வந்து உட்காருவாரு? உங்களை வந்து கொல்லதான் செய்வாரு. அதனால ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. அதனால வேத வசனம் கூறுகிறது, அவங்களே அவங்க வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களே தங்களுக்கு மேல வந்து அக்கிரமத்தை வாங்கிக்கிட்டாங்க. அதனால் தயவு கூர்ந்து வேத சத்தியத்துக்கு திரும்புங்கள், வேதத்தை எடுத்து வாசிங்க. நீங்க தான் அந்த ஆலயம். அதைத்தான் இங்கே பாருங்கள், 1 கொரிந்தியர் 3:16 தட் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட்னு திட்டமும் தெளிவாக நமக்கு வந்து கூறுகிறது. அடுத்தது வசனத்தை பாருங்கள், இஃப் எனி ஒன் டெஸ்ட்ராய்ட் காட்ஸ் டெம்பிள் காட் வில் டெஸ்ட்ராய்ட் தட் பர்சன் தான் இருக்குது. இவங்க நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா கோயிலை வந்து அடித்து இடித்து உடைக்கிறவனை கடவுள் கெடுத்துருவார் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் சரீரத்தை கெடுத்தினா எந்த பர்சன் அவனுடைய சரீரத்தை கெடுக்கணும் அந்த பர்சனை கடவுள் கெடுப்பாருங்க என்பதுதான் சத்தியம். அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிதான பரிசுத்தமான வாழ்க்கையும் பரிசுத்தத்தை இந்த உடம்புல காத்துக்கொள்ளணும் என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள், அழகான வசனம். லெட் நோ ஒன் டிசீவ் ஹிம்செல்ஃப். அதனால் இந்த சத்தியத்தை மறைக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்களை வந்து வஞ்சிக்கிறதுக்கு தான் இவர்கள் வெள்ளை அங்கி போட்டுக்கொண்டு சுற்றி திரிகிறார்கள். ஜாக்கிரதை. உன்னதமானவர் கைகளிலான் கட்டின கோபுரத்தில் வாசம் பண்ணுவதில்லை. நீங்கள் தான் அந்த ஆலயம். நீங்க அந்த ஆலயமா இருக்கும்போது நீங்க அந்த உடம்புல எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். கட்டடத்து ஆலயத்தை காட்டுறதுனாலதான் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பரிசுத்தம் இல்லை. நீங்க அந்த ஆலயம், உங்க சரீரம் அந்த ஆலயம். உங்க சரீரம் அந்த ஆலயமாக இருக்கும்போது இந்த சரீரத்தை நீங்க எவ்வளவு பரிசுத்தமா வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த சத்தியத்தை தான் பிசாசானவன் தெளிவாக மறைத்து கோபுரம் தான் கடவுளுடைய ஆலயம் என்று காட்டுகிறான். அதனால் இதை செய்கிற அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்துகள். ஜாக்கிரதை.